நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஆடு 4 குட்டி போட்டிருக்கு. அதாங்க நம்ம ஸ்கை பால் குட்டி போட்டுருச்சு. இது தாங்க அந்த 4 குட்டி. பாருங்கள் எப்படி இருக்காங்க, எல்லாம் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்களா. எல்லாம் ஒன்றுவோட நம்ம ஸ்கை பால் அப்படியே அச்சசலாக செராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி இருக்காங்க. எந்த மாற்றமே இல்லாமல் இப்படி குட்டி போட்டு பார்த்தியா. இதுதாங்க இதோட 2வது தடவை நம்ம ஸ்கை பால் 4 குட்டி போட்டிருக்கா. நைட்டு ஒரு 7 மணி இருக்குங்க. நம்ம ஸ்கை பாலை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கே கத்த ஆரம்பிச்சு 7 மணிக்கு தான் மொதல் குட்டியே வெளியேறுது. இருட்டுக்குள்ளே நானும் அண்ணனும் லைட் அடித்து எந்த குட்டி முன்னாடி வந்துச்சு எது பின்னாடி வந்துச்சுன்னு தெரியாமல் ஒவ்வொன்றா பிடிச்சி கரெக்டாக அந்த எது குட்டியெல்லாம் ஒதுக்கி அக்கியெல்லாம் தொடச்சி வச்சு ஒவ்வொரு குட்டியாக எடுத்துனோம். கரெக்டாக 7:45 தாங்க கடைசி குட்டியாக வெளியேச்சு. 10 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு குட்டியாக வெளியேறிச்சுங்க. ரொம்ப சிரமப்படுச்சு ஸ்கை பால். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 4 குட்டி போட்டால் அதில் 3 கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. இதில் எந்தெந்த குட்டின்னு உங்களுக்கு காட்டுவாங்க. கையில் பிடிக்கிறேன் பாருங்கள். இந்த குட்டி இதில் தான் பொட்டை குட்டி. நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கை பாலோட கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். நண்டு சோடு மாதிரி நண்டை பார்த்துருப்பீங்களே அது மாதிரியே இருக்கும். அப்படியே இன்னொன்று இருக்கும், அது வந்து பாருங்க எல்லாம் ஒரு சோடாகவே அப்படியே இருக்காங்களா, அந்த மாற்றம் இல்லாமல். பாருங்க பால் கொடுக்க அப்படியே சண்டை ஓடுறாங்க ஒன்றுக்கு ஒன்று. பால் பார்த்தா ஒன்று நல்லா பால் குடிச்சிட்டு தெம்ப விளாடுது. நல்லா ஜாலியாக இருக்காங்க பாரு. ஒன்று கலர் இருக்காங்க. எல்லாம் நம்ம ஸ்கை பால் மாதிரியே அதே மாதிரியே இருக்காங்க, இந்த மாற்றம் இல்லாமல் நிற்கிது வருங்க. இது தாங்க நம்ம ஸ்கை பால் மாதிரி அச்சசலாக தாய் மாதிரி அப்படியே இருக்கா. அந்த வகுத்தில் வெள்ளை மூஞ்சில் வெள்ளை கொஞ்சம் நெத்தி போட்டு சாயலாகவும் இருக்கும். அப்படியே இருக்க பற்றி அந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே எல்லாம் செராக்ஸாக இருக்காங்க ஒன்றும் மாறாமல். பாலுக்கு என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இதுக்கு முன்னாடி 4 குட்டி போட்டு அப்போ மடி நோய் வந்து ஒரு காம்பு சோடையாக போச்சு. ஒரு காம்பில் தான் கொடுக்குறோம். பால் கொஞ்சம் இல்லைங்க. பால் வந்து நம்ம டப்பா பால் தான் போட்டு கொஞ்சம் இது வளர்த்துக்கிருக்கோம். பாருங்க வர எப்படி முன்னுக்கு ஒன்று சண்டை ஓட்டுக்கிட்டு நீ குடிக்க இதில் எவன் குடித்தேன் எவன் குடிக்கலன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. சண்டை ஓடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பிறந்த கடா குட்டி தான் அடிச்சிடுறேன் என்கிட்டாவது. மற்றதெல்லாம் பட்டியாக போயிடுது பய உள்ள. இதுக்கு தான் புகட்ட பால் போடுறது. இதுக்கு தாங்க ஒரு ஐடியா பண்ணுறோம். குட்டி டப்பா பால் கொடுத்தோன்னே மண்ணு தங்கி விடாமல் அப்படியே தண்ணி குடிக்க வச்சிடணும். அப்படி தான் அம்மா பண்ணுறாங்க. அதுக்கு தாங்க இந்த மாதிரி பால் டப்பா கொடுத்த பின்னாடி அப்படியே பச்சை தண்ணி வச்சிருவோம். பாருங்க அந்த பிறந்த 4 நாள் குட்டிங்க பாருங்க. ஒருத்தனை காதை கடிக்கிறாங்க. இப்படி தான் அம்மா வச்சு ஒருத்தனை கையை பிடிச்சி அப்படியே பாலை கொஞ்சம் முக்கி விடுவாங்க. ஒன்றுனா பாருங்க அவர் நாய் எப்படி நக்கும் அந்த மாதிரி தொட்டு பார்க்குது கடிக்குது மட்டும். அவர் சண்டை போட்டு இப்படி குடிக்கிறாங்க. இப்படி தான் பிடிச்சி ஒருத்தனா கொடுத்து பழக்க வச்சுட்டாங்க 4 குட்டியும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் மண்ணு தங்காது, பாலும் குடித்தாலும் கொஞ்சம் தண்ணியும் சமைக்கும். வெயில் சூடுக்கு பால் தெரியாது. அதனால் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே வார் எப்படி குடிக்க வச்சா அப்படியே கொடுத்து பழகிடுச்சு. தண்ணி தாகும் அவ்வளோ பசி. 4 குட்டிக்கு அம்மா இப்படியே ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அதில் 2 குட்டி தான் குடிக்கல, மீதி 1 தான் குடிக்கல, மீதி 3 எல்லாம் கொடுத்து பழகிட்டாங்க. பாருங்கள் எல்லாரும் நாய் குட்டி எனக்கு கலராக இருக்கேன். இல்லை சின்ன குட்டியாக இருக்கேன். ஏன்னா பள்ளை ஆடு வந்து உங்களுக்கு குட்டி இப்படி தாங்க ஓடும். சின்னதாக இருக்கும். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வளர்ச்சி அந்தளவுக்கு பெருசாக வளராது. ஆனால் வெயிட்டாக இருக்கும். ஆனால் குட்டி 3 குட்டி 4 குட்டி அசால்ட்டாக போட்டு போடும். ஏன் ஒரு சில நேரத்தில் வீட்டில் இருக்க ஆடுகள் 5 குட்டிக்கெலாம் போகிறது இருக்குது. 5 குட்டிக்கெலாம் தாராளமாக போகிற ஆடும். இதே மாதிரி தாங்க இருக்கும் கலரு. இது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு செவலை கலந்து விழுந்தது இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா கழுத்தில் தாடி இருக்காது. ஏன்னா இது எல்லாமே நம்ம கருப்பு கடாய் விழுந்தது. பெரிய கடாய் எதுவுமே விழுகல. பெரிய கடாய் விழுந்தால் கரெக்டாக தாடி இருந்திருக்கும். நல்ல வேலைங்க இந்த 4 குட்டியும் மழை காலத்தில் பிறக்கல, வெயில் காலத்தில் பிறந்துருச்சு. மழை காலத்தில் பிறந்தோம் ரொம்ப சிரமங்க. போன வட்டம் 4 குட்டி போட்டு ஸ்கை பால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நைட்டு 1 மணிக்கு போட்டால். இந்த வட்டமாவது பரவாயில்ல, நைட்டு 7 மணிக்கு தான் போட்டால். ஆனால் என்கிட்ட பரவாயில்ல, வெயில் காலமாக போச்சு. மழை காலம் ரொம்ப மாட்டிருப்போம், காப்பாற்றிருக்க முடியாது. எனக்கு அதான் அதிசயங்கப்பா, நம்ம கருப்பு கடாய்க்கு விழுந்துச்சு. அப்படியே ரெட்டை குறுக்கு 4 குட்டியாக விழுந்துருச்சு. இதாக இருக்கானா இந்த கடாய்க்கு தாங்க விழுந்துச்சு. அப்படியே சேலம் கருப்பில் கிராஸுவேன். இதே ரெட்டை குறுக்குனால அப்படியே ரெட்டை குறுக்கு 4 குட்டி விழுந்துருச்சு. இதில் ஒன்று கூட சேலம் கருப்பில் சுத்த கருப்பில் எதுவுமே விழுகலைங்க. எல்லாமே அப்படியே அந்த கருப்பு வெள்ளை தாயை போல் விழுந்துருச்சு. கொஞ்சம் போல் கடா போல் விழுந்தால் ஒன்றா சுத்த கருப்பு வந்துருக்குன்னு பார்த்தேன். ஆனால் எல்லாமே அப்படி தாய் போல் விழுந்தது அதிசயம் தாங்க. ஏன்னா இது வரைக்கும் தாய் போல் விழுந்தது ஒரு 3 நாள் தான் இருந்துச்சு. இந்த வட்டம் எத்தனை கடா குட்டி எத்தனை பொட்டை குட்டி போட்டிருக்குன்னா நம்ம ஸ்கை பால். இதில் நிற்கிது ஒரு அதுதான் பொட்டை குட்டி. இந்த பக்கம் இருக்குது இந்த 3 குட்டியும் கெடா குட்டிங்க அப்படியே இருக்கா. எந்த மாற்றம் இல்லாமல் அவள் ஒருத்தி தான் பொட்டை குட்டி. நம்ம ஸ்கை பால் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பால் ஊறணும்ல. அதனால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கத்திரிக்காய் அறுத்தப்போம். அதே போல் ஈண்டு 1 வாரம் அப்பப்போ தான் இன்னும் அவளுக்கு கையேற வைக்கணும். கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அந்த கம்பு மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து போட்டு அந்த தீவனம் கொஞ்சம் வைக்கிறோம். அது காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் பால் ஊறுது. அப்போ தான் கொஞ்சம் பதவிக்கு பசி தாங்க முடியும். சொல்லுங்கள் இதில் எந்த குட்டி உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, எது நண்டு மாதிரி இருக்குது, எது நெத்தி போட்டு மாதிரி இருக்குது, எது ஸ்கை பால் மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு எந்த குட்டி பிடிச்சிருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் கீழே சொல்லிடுங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுத்து தேற்றி காப்பாற்ற போகிறோன்னு தெரில. ரொம்ப கஷ்டம். பஞ்ச காலத்தில் எப்படி இவங்களை காப்பாற்றி கொண்டு வரணும், அதான் பெரிய மேய்ச்சலில் பஞ்சம். 4 குட்டி போட்டிருக்கு, ஒரே காம்பு. எப்படியாவது பால் போட்டு வளர்க்கணும், வேறு வழியே கிடையாது. இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இது சர்வே ஆகுமான்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா போன வட்டம் 4 குட்டி போட்டு 3 குட்டியை இறந்தோம். அது மழை காலத்தில் ஒரு குட்டியை காப்பாற்ற முடிஞ்சு பொட்டை குட்டியை அது இப்போ ரீசெண்டாக விற்றோம். இந்த வட்டம் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட ஒரு பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் நான் உங்கள் வீரம் வட்டா. see you, டாட்டா, பாய்.
எதிர்பார்க்கவில்லை 4 குட்டி போட்டான் ஸ்கைபால். வாங்க போவோம்.